சீசன் 9 ஒண்ணுமே புலன் ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 58ஓட ரிவ்யூ. எடுத்தோடனே உள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள சுபி அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்வதி கமருதன் உட்கார்ந்துருக்காங்க அந்த நெக்லஸை பாதுகாக்கிறதுக்காக. வரலாற்றே முதல் முறையா பிக் பாஸை டென்ஷன் ஆக்கி பார்த்த ஒரே சீசன் இவங்களா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒழுங்காவே கேம் ஆட மாட்டேங்கிறீங்க, கேரக்டர்ல இருந்து வெளியே வந்துடுறீங்க, எதுக்கு சண்டை போடுறீங்க, ஏன் சண்டை போடுறீங்கன்னு தெரியாம சண்டை போடுறீங்க, ஃபன்னா பண்ணா கூட அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூவை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அடுத்து எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா குட்டி குட்டி டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாரு. எக்கு, பால், சோப்பு, சாக்லேட் இந்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா டாஸ்க் டிஃபரெண்டா கொடுக்குறாரு. சோ இதுல யார் வின் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்ரோ டீம் தான் வின் பண்றாங்க. அடுத்து இந்த டாஸ்க், அதாவது இவங்க கேரக்டர்ல இருக்க டாஸ்க் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் கண்டினியூ ஆயிட்டா இருக்கு. எல்லாரும் இந்த டாஸ்க் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இன்னொரு டீமை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு பிரஜனும் சுபியும் ஓடி வந்து ஆப்போசிட் டீம்ல இருக்க நெக்லஸா எடுத்துறாங்க. பிரஜன் அதை போய் ஒளிச்சு வச்சுறாரு. இந்த பக்கம் சுபி அவங்களோட டீமோட நெக்லஸை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே டாஸ்க் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ரம்யாவுக்கும் பார்வதிக்கும் கமருதனுக்கும் லாஸ்டா ஒரு கிளாஷ் நடக்குது. அதுக்கப்புறம் கமருதனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு கிளாஷ் நடக்குது. பிக் பாஸ் சொன்ன மாதிரி இவங்க கேரக்டர்லயே இல்ல, சண்டை போடுறத மட்டும் தான் டாஸ்கா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த டாஸ்க் கண்டினியூ ஆக போகுது. இதுல யார் யார் இன்னும் கேரக்டர் விட்டு வெளியே வர போறா, யார் யாரெல்லாம் பிக் பாஸ் கேட்டு இந்த கேரக்டருக்குள்ளே இருக்கணும் டிசைட் பண்ண போறா. சோ இந்த வீக்கோட பெஸ்ட் பெர்ஃபார்மர், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் உங்களை பொறுத்தவரைக்கும் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.